Hello friends, welcome to Learners Forum. So induction machines நம்ம induction motors பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஏன் வந்து நம்ம கண்டிப்பாக இதில் கவனமாக பார்க்கணும் அப்படின்னா, இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரோட்டருடைய ஸ்பீட் என்ஆர் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஏன்னா நமக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, ரோட்டர் வந்து ரொட்டேஷனில் இருக்காது, அதனால் அதனுடைய ஸ்பீடும் நமக்கு ஜீரோவாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஸ்லிப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ரோட்டார் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எஸ் இன்டூ எஃப். இதில் எஸ் வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால இட் இஸ் டேரக்ட்லி ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் ரோட்டார் ரியாக்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Z2 is equal to 2 pi FR into L2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போது எஃப்ஆரோட வேல்யூ எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரோட்டார் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹை வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங் கரண்ட்டாக இருக்கும்போது இந்த ஸ்டார்டிங் கரண்ட், அதாவது ஸ்பீட் நமக்கு இப்போ ஜீரோவாக இருக்கிற கண்டிஷனில் பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த இனிஷியல் ஸ்டார்டிங் கரண்ட் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபுல் லோட் கரண்ட்டை விட 5 to 7 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹை ஸ்டார்டிங் கரண்ட் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வோல்டேஜில் நமக்கு ஒரு டிப்பை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சப்ளையில் வைண்டிங் வந்து ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கும், அண்ட் பவர் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டார்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம இனிஷியல்லே வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டார்டிங் டார்க் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக டார்க் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணும்போது டார்க் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு SE2 square R2 divided by R2 square plus SX2 squared. ஸோ இனிஷியல் கண்டிஷன், அதாவது ஸ்டார்டிங் கண்டிஷனில் ஸ்லிப் வேல்யூ 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ எஸ் வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க், ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய டார்க்கை வந்து நம்ம ஸ்டார்டிங் டார்க் அப்படின்னு சொல்லலாம், which is again directly proportional to E2 square R2 divided by R2 square plus X2 squared. ஏன்னா எஸ் வேல்யூ நமக்கு இங்கே 1 அப்படின்னு கிடச்சிருச்சு. And E2 வந்து பார்த்தீங்கன்னா it is directly proportional to the applied value of V. ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்டிங் டார்க் வந்து it is directly proportional to V squared அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங் டார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it varies as squared of applied voltage. ஸோ directly proportional to V squared அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிலேஷன் பிட்வீன் ஸ்டார்டிங் டார்க் அண்ட் அப்ளைட் வோல்டேஜ். ஸோ ஸ்டார்டிங்னா என்ன, எதுக்காக இந்த ஸ்டார்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இதை பேஸ் பண்ண கிளாஸிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது, அதாவது 2 சைடாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று ஸ்டேட்டஸ் சைடில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரோட்டர் சைடில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர், DOL ஸ்டார்டர் அப்படின்னு தான் நிறைய இடத்துல வந்துட்டு இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஃபுல் லைன் வோல்டேஜை எடுத்து நம்ம டேரெக்டாக இதில் அப்ளை பண்ண போகிறோம். அந்த கண்டிஷனில் ஸ்டார்டிங் கரண்ட் நமக்கு இனிஷியலாக என்ன இருக்குது, 5 to 7 டைம்ஸ் ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ஸ்டார்டிங் கரண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம். அதே மாதிரி டார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் லோட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டார்க்கை விட 1.5லேருந்து 2.5 டைம்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா DOL ஸ்டார்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூஸ். அதனோட அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சீப்பாக இருக்கும், ஆனால் ஹை ஸ்டார்டிங் டார்க் வந்து நமக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் பார்த்தீங்கன்னா 5 to 7 டைம்ஸ் அப்படிங்கும்போது அகெயின் ஹை கரண்ட், வோல்டேஜ் ட்ராப் வந்து நமக்கு சப்ளையில் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டைப் வந்து இட் இஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் ஸ்மால் மோட்டார்ஸ். அதுவே இப்போது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோட்டார் டிசைன் ஃபார் டெல்டா ஆப்ரேஷன் ரன்ஸ் இனிஷியலி இன் ஸ்டார். ஸோ இனிஷியலாக ஸ்டாராக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ஆப்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டெல்டாவாக நமக்கு ஆப்ரேட் ஆகும். ஸோ ஸ்டாரில் இருக்கும் போது ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி இருக்கும், லோட் வோல்டேஜ் டிவைடட் பை √3. ஸோ டார்க் வந்துட்டு V ஸ்கொயர்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நமக்கு ஸ்டார்டிங் டார்க் எப்படி இருக்கும்னு பாருங்கள், which is equal to VL by √3 square divided by VL square into டெல்டா கனெக்ஷனில் இருக்கக்கூடிய டார்க் வேல்யூ, ஸோ into T, which is equal to 1/3 times of டெல்டாஸ் டார்க். அண்ட் ஸ்டார்டிங் கரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார் கனில் கனெக்ட் ஆகிருக்கும் போது லைன் கரண்ட் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1/3 times of DOL கரண்ட்.
ஸோ இப்போ நமக்கு ஸ்டார்டிங் டார்க் வந்து கம்மியாக இருக்குது. அந்த எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு டு 1/3 அண்ட் டார்க்குமே பார்த்தீங்கன்னா 1/3 வேல்யூக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ மீடியமாக நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹை ஸ்டார்டிங் டார்க் லோட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சூட்டபிள். தேர்ட் வந்துட்டு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ்டு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளைடு த்ரூ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ வோல்டேஜ் ரிடக்ஷன் ஃபேக்டர் கேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ளைடு வோல்டேஜ் நமக்கு கே இன்டூ வி. ஏன்னா இப்போ நம்ம வோல்டேஜ் ரிடக்ஷன் ஃபேக்டரையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷனில் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு K times of DOL current and starting torque வந்து K square times of starting torque. ஸோ இப்போ K வேல்யூ 0.8 அப்படிங்கும்போது அப்போ நமக்கு ரிடக்ஷன் எப்படி இருக்கும்னு பாருங்கள். 0.8 டைம்ஸ் ஆஃப் DOL கரண்ட் அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் 0.64 ஏன்னா ஸ்கொயர்டாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும் வோல்டேஜ் வேல்யூஸை. அண்ட் ஸ்டார் டெல்டா கனெக்ஷனை விட நமக்கு ஒரு பெட்டர் ஸ்டார்டிங் டார்க் இங்கே நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் டைப்பை வந்து நம்ம லார்ஜ் மோட்டார்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு மெத்தடில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் DOL it is used for small motors பார்த்தோம். அண்ட் செகண்ட் டைப் வந்து it is used for medium. தேர்ட் டைப் வந்து ஃபார் லார்ஜ் மோட்டார்ஸ். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனை பொறுத்து கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர். இந்த கண்டிஷனில் ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டர் லைனில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் வந்து நமக்கு மோட்டாருடைய வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் இதனுடைய ட்ராபேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have power loss and resistance, எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரோட்டார் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் which is also called as slip ring motor. ஸோ இதனுடைய பிரின்சிபல் என்னென்னா எக்ஸ்டர்னல் ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ரோட்டார் சைடில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் ஆஃப் மேக்ஸிமம் டார்க் எப்படி இருக்கும்னு பாருங்கள். எப்போ நமக்கு மேக்ஸிமம் டார்க் அக்கர் ஆகும் அப்படின்னா when the resistance value R2 is equal to slip into X2. ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங் கண்டிஷனில் ஸ்லிப் வேல்யூ எவ்வளோ இருக்கும் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணும்போது it increases the value of R2. அதனால் நமக்கு இந்த ஸ்டார்டிங் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான ஸ்டார்டிங் டார்க் வந்து ஹையாக இருக்கும் அண்ட் ஸ்டார்டிங் கரண்ட் நமக்கு லோ ஆகிடுது. அதனால் ஒரு ஸ்மூத்தாக நமக்கு ஒரு ஆக்ஸலரேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இது ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்த DOL மெத்தடில் ஹையஸ்ட் கரண்ட் இருக்கும், இனிஷியல் ஸ்டார்டிங் கரண்ட் அண்ட் ஹை டார்க்கும் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அண்ட் அதுவே ஸ்டார் டெல்டா டைப்பில் இட் இஸ் ரெடியூஸ்டு பை 1/3 டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு K and K ஸ்கொயர்ட் வேல்யூவாக கரண்ட் அண்ட் டார்க்குக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி ரோட்டார் ரெசிஸ்டன்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை டார்க் வந்து கிடச்சிருக்கு வித் கண்ட்ரோல்டு கரண்ட் வேல்யூ. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஸ்லிப் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஜென்ரலாக ஸ்டார்டிங் கண்டிஷனில் ஸ்லிப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபுல் லோட் கண்டிஷனில் இட் இஸ் ஈக்குவல் டு 0.02 ஆர் 0.06. ஸோ அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கும். அண்ட் அதுவே சிங்க்ரோனஸ் ஸ்பீட் கண்டிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது when the speed is matching with the synchronous speed n is ஸ்லிப் வேல்யூ நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் கரண்ட் டார்க்கு பற்றின கன்சிடரேஷன் எல்லாமே பார்த்தோம். அதுவே இப்போ ஒரு பவர் எடுத்து நம்ம ஸ்டார்டிங் கண்டிஷனில் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸ்லிப் வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு இருக்கும் ஸ்டார்டிங் கண்டிஷனில். ஸோ அட் தி கண்டிஷன் ரோட்டார் காப்பர் லாஸ் எப்படி இருக்கும் VAG அண்ட் மெக்கானிக்கல் பவர் நமக்கு 0வாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மெக்கானிக்கல் பவர் நமக்கு கிடைக்காது அந்த இடத்துல. ஸோ நமக்கு எந்த விதமான கன்வர்ஷனும் இல்லாததுனால மெக்கானிக்கல் பவர் இனிஷியலாக நமக்கு 0வாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹை லாஸ் கண்டிஷன். ஸோ ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ப்ளிட் ஃபேஸ் மெத்தட், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் ஷேடட் போல் மெத்தட் இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் வந்துட்டு ஒரு செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார் கிடையாது. ஏன்னா அதில் வந்து பல்சேட்டிங் ஃபீல்டு வந்து கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் நம்ம தனியாக பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஸ்டார்டிங் கண்டிஷனில் ஸ்லிப் வேல்யூ என்ன இருக்குது அண்ட் டார்க் அண்ட் வோல்டேஜுக்கான ரிலேஷன் எப்படி இருக்குது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டார்க் வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது இன் ஈச் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
நெக்ஸ்ட்டு ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஸ்பீட் ஈக்குவேஷன் என்ன, இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் NR is equal to NS into 1 minus S. NR அப்படிங்கிறது வந்துட்டு ரோட்டருடைய ஸ்பீட், NS is synchronous speed, S is slip. ஸோ இதில் NS உடைய பர்டிகுலர் வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 120 into F divided by P. F represents frequency and P is number of poles. ஸோ இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணி இந்த ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒன்று நம்ம ஃப்ரீக்வென்சியை கண்ட்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் போல்ஸை சேஞ்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் தேர்ட் இஸ் ஸ்லிப் வேல்யூ. ஸோ இந்த 3 வேல்யூவை சேஞ்ச் பண்ணி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜென்ரலாக டிசி மிஷின்ஸ் மோட்டார்ஸ்க்கு பார்க்கும்போது எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் பேசிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி எதை வேரி பண்ணி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் சைடில் எப்படி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃப்ரீக்வென்சி கண்ட்ரோல், அதாவது V/F கண்ட்ரோல். ஸோ NS வேல்யூவில் ஃப்ரீக்வென்சியோட ரோல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் ஈக்குவல் டு 120 F டிவைடட் பை P. ஸோ ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீடும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா ரெண்டுமே வந்து நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது. அதுவே ஃப்ரீக்வென்சி டிக்ரீஸ் ஆகும்போது ஸ்பீட் நமக்கு கம்மியாகும். ஸோ அந்த ஃப்ளக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V/F. ஸோ இந்த V/F-ஐ நம்ம கான்ஸ்டண்ட்டாக ரிப்ளேஸ் பண்ணும்போது ஃப்ளக்ஸை வந்து நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம V/F கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்படிங்கிறதுனால தான் இது நம்ம V/F கண்ட்ரோல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஸ்மூத்தாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும், ஸ்பீட் ரேஞ்ச் வந்து நமக்கு வைடாக இருக்கும். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் இன் வேரியபிள் ஃப்ரீக்வென்சி ட்ரைவ்ஸ் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். செகண்ட் டைப் போல் சேஞ்சிங் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எப்படி ஃப்ரீக்வென்சியை வெரி பண்ணமோ இப்போ நம்ம போல். ஸோ போலுடைய பர்டிகுலர் வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ விச் மீன்ஸ் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். P வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ போலை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் இந்த பர்டிகுலர் ஸ்பீடை வந்து குறைக்க முடியும். அதாவது இப்போ 4 போல் அப்படிங்கும்போது 1500 RPM கிடைக்கிது அப்படின்னா இப்போ போலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும், விச் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு பை 1000 RPM அண்டர் த கன்சிடரேஷன் ஃபார் F is equal to 50 Hz. ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கான்சிக்வென்ட் போல் மெத்தட், போல் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். Next is theta voltage control. So torque and voltage T is directly proportional to V squared. So voltage reduce பண்ணோம் அப்படின்னா it increases slip, ஆனால் torque வந்து நமக்கு சேமாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த கன்சிடரேஷனில் நமக்கு ஸ்பீட் என்ன ஆகும்னு பாருங்கள், it gets decreased. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் பவர் ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட்டர் சைடில் ஸ்பீட் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவே இப்போ ரோட்டர் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான மெத்தட் என்னன்றதை பார்க்கலாம். விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்லிப் ரிங் மோட்டார். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல். ஸோ ஆப்வியஸாக நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம் விச் இன்க்ரீசஸ் ஸ்லிப், ஆனால் டார்க் வந்து நமக்கு சேமாக மெயின்டைன் ஆகும். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் NR is equal to NS into 1 minus S அப்படின்னு பார்த்தோம். S இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் இன் சச் அ வே அக்கார்டிங் டு தி ஈக்குவேஷன். அட்வான்டேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஹை ஸ்டார்டிங் டார்க் வந்து கிடைக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் அகெயின் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு பவர் லாஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கேஸ்கேட் கனெக்ஷன். இப்போ நம்ம 2 இண்டக்ஷன் மோட்டார் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம மெக்கானிக்கலாக கப்பிள் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குறிப்பிட்ட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இந்த பர்டிகுலர் கனெக்ஷனை யூஸ் பண்ணலாம். தேர்ட் இஸ் ஸ்லிப் பவர் ரெக்கவரி மெத்தட். ஸோ ரோட்டருடைய பவரில் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா லாஸஸ் ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரோட்டர் காப்பர் லாஸ் வந்து இட் இஸ் S into PAG. ஸோ ஸ்லிப் பவரை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பவர் வேல்யூ நமக்கு பெட்டராக கிடைக்கும். ஸோ லார்ஜ் மோட்டாரில் நமக்கு எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் பை சேஞ்சிங் த ஸ்லிப் வேல்யூ.
ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து ஜென்ரலாக என்ஆர் வேல்யூக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அதில் எஸ்ஸை மட்டும் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா என்எஸ் மைனஸ் என்ஆர் டிவைடட் பை எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ லோடை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக ஸ்லிப் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நமக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், ஸ்பீட் வந்து ஓரளவுக்கு நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நேச்சுரலாக நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இப்போ எல்லா மெத்தட்ஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வென்சி கண்ட்ரோல் நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரேஞ்ச் வந்து வைடாக இருக்கும். ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக இருக்கும், பட் லாஸ் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் லிமிட்டட் இன் யூஸ். இன்கேஸ் போல் சேஞ்சிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ அ ஸ்டெப் வைஸ் கண்ட்ரோல். அண்ட் வோல்டேஜ் கண்ட்ரோல் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் லோடுக்கு வந்து எடுத்துக்கலாம். சீப் அண்ட் லைட் லோட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாட் இஸ் த சிங்க்ரோனஸ் ஸ்பீட் ஈக்குவேஷன், ரோட்டார் ஸ்பீடுடைய ஈக்குவேஷன் அண்ட் ஸ்லிப் பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பிரேக்கிங் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ பிரேக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மோட்டார் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய ஸ்பீடை வந்து நம்ம கம்மி பண்ணணும், அதாவது சட்டுன்னு கம்மி பண்ணணும். இப்போ எப்படி நம்ம ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆஃப் ஆகுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ரொட்டேஷன்ஸ் கம்மியாகுது, அதாவது அந்த ஸ்பீடு கம்மியாகி தான் ஃபேன் வந்து நமக்கு ஆஃப் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து அப்படி ஆஃப் ஆகாது. இப்போ லைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே நமக்கு லைட் ஆஃப் ஆகிடும். ஆனால் நமக்கு ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மிஷின்ஸ்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீடு கம்மியாகி நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை தான் நம்ம பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் ரெடியூசிங் த ஸ்பீட் ஆஃப் மோட்டார் குவிக்லி ஆர் பிரிங்கிங் இட் டு ரெஸ்ட். ஸோ இப்படி நம்ம பிரேக்கிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது மோட்டாருடைய டார்க் என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் நார்மலாக என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எப்படி நமக்கு நியூட்ரலாக பண்ணி கொடுக்கும், அதாவது இப்போ ஒரு +2 -2 ஆட் பண்ணுறேன், அப்போ நமக்கு 0ன்னு கிடைக்கும். அதே கேஸ் தான் ஒரு டைரெக்ஷனில் இருக்கக்கூடியதை +2ன்னு எடுத்துக்கலாம், ஆப்போசிட்டில் இப்போ நம்ம -2 கொடுத்தா மட்டும்தான் இது ரெண்டுமே நியூட்ரல் ஆகி நமக்கு 0ன்னு ஆகும். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டாருடைய டார்க் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், செகண்ட் இஸ் பிளக்கிங் அண்ட் தேர்ட் இஸ் டைனமிக் பிரேக்கிங். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படிங்கிறதுல இட் அக்கர்ஸ் when the rotor speed becomes greater than the synchronous speed. ஸோ இந்த பர்டிகுலர் பிரேக்கிங் மெக்கானிசம் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சிங்க்ரோனஸ் ஸ்பீட் இருக்குது, அதை விட நமக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் மெக்கானிசம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோட்டார் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தேன் தி சிங்க்ரோனஸ் ஸ்பீட். ஏன்னா நமக்கு கண்டிஷனே பார்த்தீங்கன்னா அதில் தான் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ ஸ்லிப் வேல்யூ இட் ஆல்வேஸ் பிகம்ஸ் நெகட்டிவ் இன் திஸ் பர்டிகுலர் கண்டிஷன். ஸோ இப்போ என்ஆர் வந்து என்எஸ்ஸை விட கிரேட்டர் தானாக இருக்கும்போது எஸ் வேல்யூ கெட்ஸ் reduced to 0. ஸோ 0வை விட கம்மியாக நமக்கு நெகட்டிவ் வேல்யூவில் கிடைக்கும். அந்த கண்டிஷனில் மோட்டார் என்னவா ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் தி ஜென்ரேட்டர். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி விச் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதை மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோர்ஸுக்கே வந்து கொடுத்துடுறோம். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா எனர்ஜியை நம்ம திருப்பியும் ரெக்கவர் பண்ணிக்கிறோம், அதாவது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மறுபடியும் நம்ம சப்ளைக்கே கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு எஃபிஷியன்ட் பிரேக்கிங் மெக்கானிசம் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன். டார்க் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது அந்த +2 -2 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளக்கிங் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கவுண்டர் கரண்ட் பிரேக்கிங். ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு 2 சப்ளை ஃபேஸஸை எடுத்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ ஒரிஜினல் டைரக்ஷனில் ஸ்டில் நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஆனால் ரோட்டாருடைய டைரக்ஷன் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், அந்த +2 -2 அப்படிங்கிற கான்செப்ட் தான். பட் அந்த -2வை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த 3 கிளாஸிஃபிகேஷன்ஸுக்குமே இருக்கக்கூடிய பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே நமக்கு இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ரோட்டர் அகெயின் ஒரிஜினலில் இருக்குது. ஸோ விச் இஸ் -2 and +2 கண்டிஷன். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா
when the effective slip value is equal to ns plus nr divided by ns. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா it is greater than 1. லாஸ்ட் கண்டிஷனில் it was less than 1. இப்போ நம்ம ஆப்போசிட்டாக பண்ணுறதுனால it is greater than 1. ஸோ நமக்கு ஒரு நிறைய கரண்ட் ஃப்ளோ வந்து இங்கே இருக்கும். இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா it is a very fast braking mechanism. ஹை கரண்ட் நமக்கு கிடைக்கும். மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கரண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி அந்த கரண்ட் வேல்யூவை வந்துட்டு குறைச்சிக்கிறோம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா it has high power loss and not energy efficient. Third is dynamic braking. ஸோ இதில் இந்த கண்டிஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோட்டரை வந்து கொடுத்துருக்க சப்ளைலேருந்து அப்படியே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட போகிறோம். அண்ட் பிரேக்கிங் டார்க் வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா பை ஏசி டைனமிக் பிரேக்கிங். அதில் நம்ம ஏசி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளைடு டு ஸ்டேட்டர், ஆனால் ரோட்டரை வந்து ஷார்ட் பண்ணிடுறோம். அண்ட் இந்த டைப் வந்து இட் இஸ் ரேர்லி யூஸ்ட். செகண்ட் வந்துட்டு டிசி டைனமிக் பிரேக்கிங். இது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம். ஸோ டிசி வந்துட்டு ஸ்டேட்டர் வைண்டிங்க்கு நம்ம கொடுத்துட்றோம். அப்போ நமக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பதிலாக ஸ்டேஷனரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து டிசி அப்படிங்கிறதுனால. ஸோ ரோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனரி ஃபீல்டில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அண்ட் பிரேக்கிங் டார்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துடும். ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக பிரேக் ஆகும். அதாவது ஃபேன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் எப்படி சொன்னனோ அந்த மாதிரி ஸ்மூத் பிரேக்கிங் வந்து இருக்கும். சப்ளைக்கு நம்ம எந்த விதமான எனர்ஜியை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. பட் எனர்ஜி வில் பி டெசிபேட்டட் ஆஸ் ஹீட். ஸோ இந்த பிரேக்கிங் மெக்கானிசமில் டார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா பேசிக் ஈக்குவேஷன் என்ன, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு SR2 டிவைடட் பை R2 ஸ்கொயர் ப்ளஸ் SX2 ஸ்கொயர். ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கில் லெஸ் தேன் 0ன்னு பார்த்துட்டோம். ப்ளக்கிங் கண்டிஷனில் கிரேட்டர் தேன் 1. ஆனால் டைனமிக் பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸ்டர்னல் எக்ஸைட்டேஷன். அதுதான் இந்த 3 கிளாஸிஃபிகேஷனுக்கு இருக்கக்கூடிய பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பிரேக்கிங் மெத்தட்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ், ஸோ திரும்ப கொடுக்குறோம். ரீஜெனரேட்டட் அப்படின்னா திரும்பியும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் கெட்டிங் ரிட்டர்ன்ட் பேக். ஸ்லிப் வேல்யூ நெகட்டிவ் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதை நம்ம நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ப்ளக்கிங் அப்படிங்கும்போது இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ நீங்கள் இப்படி கூட ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ரீஜெனரேட்டிவில் ரிவர்ஸ் ஆகிறதுனால இட் இஸ் நெகட்டிவ். ப்ளக்கிங் P4 பாசிட்டிவ். ஸோ ஸ்லிப் வேல்யூ வில் பி கிரேட்டர் தேன் 1. ஹை கரண்ட் கிடைக்கும். டைனமிக்கில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் டெசிபேட்டட் ஆஸ் ஹீட் அண்ட் ஸ்மூத் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது அகெயின் சிங்க்ரனஸ் ஸ்பீடுடைய கண்டிஷன், ஸ்லிப் கண்டிஷன், ரீஜெனரேட்டிவ் ப்ளக்கிங் டைப்பில் வேல்யூஸ் ஆஃப் ஸ்லிப்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ண சில டிப்பிக்கல் கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.